பரிசுத்த நாமம் இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு விஷயங்களை வைத்து ஜெபித்து வருகிறீர்கள். பாரத்தோடு ஜெபித்து வருகிறீர்கள், பொறுப்பாக ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தர் தொடர்ந்து ஜெபங்களை கேட்டு பெரிதான காரியங்களை செய்வார். சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உற்சாகப்படுத்துவதும், அது மாத்திரமல்லாமல் சில ஆலோசனைகளை தருவதற்கும் ஆண்டவர் அடியானுக்கும் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் இந்த நாளிலே அதில் உள்ள ஒரு வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் தயவாய் வாசித்து உதவி செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் அதிகமாக வாசித்திருப்போம், இதிலிருந்து அநேக வார்த்தைகளை கேட்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்கிற அந்த வார்த்தையை ஒரு விசை கூட கர்த்தர் நம்மோடு நினைப்பூட்டுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்றுவாராக, நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் இந்த நாளிலே சிந்தித்து தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இங்கே கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு முன்னுரையாக ஓரிரு விஷயங்களை ஒரு விசை கூட நான் நினைப்பூட்டுகிறேன். கிதியோனுடைய தகப்பனை குறித்து நாம் பார்க்கும்போது 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய தகப்பனுக்கு ஒரு பாகாலின் பலிபீடம் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு கிதியோனுடைய அப்போ அந்த பாகாலின் பலிபீடம் இருந்தது என்று சொல்லும்போது ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற நபராக அவருடைய தகப்பன் அவருடைய குடும்பத்தார் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கிதியோன் அப்படிப்பட்டவராக இருக்கவில்லை. ஒருவேளை அந்த விக்கிரக ஆராதனை அவர் செய்து கொண்டிருந்தால் அவர் மனம் திரும்பாமல் ஆண்டவர் அவரிடத்துல வந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டார். ஆகையினாலே கிதியோன் அப்படி செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது மீதியானியர்களுடைய கையில இஸ்ரவேலர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலை என்பது மிகவும் பரிதாபமான நிலைமை. அவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள், மிகுந்த நெருக்கங்களை சந்தித்தார்கள். குறிப்பாக சத்துருவனுடைய போராட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற சில நபர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். பிசாசின் போராட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள், அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருக்கும். அதிலே ஆண்டவரை அறிந்த சில நபர்கள், அவர்களுக்கு பிசாசு போராட்டம் இருக்கும். ஆண்டவரை அறிந்து சில அனுபவங்களை பெற்றிருப்பார்கள், அவர்களுக்கு போராட்டங்கள் இருப்பதை சில நேரங்களில் நீங்கள் கவனித்திருக்க முடியும். அது ரேர் கேசஸ் தான். அது ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமையாக இருக்கக்கூடும். அதிகமா ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலை, ஆண்டவரை அவர்கள் அறிந்த பிறகும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு காம்ப்ரமைஸ், இல்லாவிட்டால் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல் காரியம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும்போது, தொடரும் போது, அதை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க அவர்கள் ஒரு பலனற்றவர்களாக, இல்லாவிட்டால் அந்த ஒரு முடிவு எடுத்து அதுல இருந்து வெளியே வரணும் என்கிற ஒரு திட்டவட்டமான எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கும்போது சில மனிதர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகிறது உண்டு. அப்படிப்பட்ட சில நபர்களையும் நாம பார்த்திருக்கலாம். அப்போ ஒரு பொசஸ்டா
அவர்கள் அவர்களாக இருக்க மாட்டார்கள். வேறு சிலருடைய அந்த வேறு சில ஆவிகளுடைய அந்த கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டிலே இருந்து கொண்டிருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமான தேசம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்ற தேசம். ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்பது போன்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடைய தேசம். இன்னைக்கு பார்க்கும்போது மீதியானியர் என்கிற ஒரு கூட்டம் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கும்போது அவங்க எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அவர்களுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறார்கள். இவர்கள் பிரயாசப்பட்டு எல்லாம் உழைப்பார்கள். அவர்கள் எல்லாம் எடுத்துட்டு போவார்கள். அறுவடை அவர்கள் செய்வார்கள். இவர்களுடைய உழைப்புக்கு ஒரு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஃபேஸ் பண்ணாங்க. நாம் 6ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை அதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். திரளாய் வருவார்கள். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள் என்று பார்க்கிறோம். மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இதை இப்படி நாம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நாம் உழைக்கிறோம். நீங்கள் அநேகர் வேலை செய்கிறவர்களா இருப்பீர்கள். வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த மாதத்தினுடைய சேலரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 31 இல்லாட்டி 1 அந்த டைம் வந்து அடுத்த மாதத்தினுடைய 1ஆவது தேதி வரும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும்போது இன்னொருவர் அதை ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் அந்த வேதனையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி இருக்கும்னு சொல்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலாக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். விவசாயம் பண்றாங்க. அதனுடைய அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்துல அப்படியே எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. அப்ப அந்த சூழ்நிலையில இவர்கள் எல்லாருமே வந்து அப்படி அதற்கு இடம் அந்த தங்களுடையவைகள் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு கிதியோன் இல்ல நம்ம வந்து கொஞ்சத்தை காப்பாற்றணும், இவங்க கையில அப்படியே விடக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தோடு, அதுவும் போரடிக்கிற இடத்துல இங்கதான் போரடிப்பாங்க அப்படின்னு சொன்னா அங்கே வந்து அவர்கள் எதிரிகள் அதை எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நாம பார்க்கும்போது ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலை திராட்சை பழங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடிய பிரஸ் பண்ணக்கூடிய வைன் பிரஸ். அங்கே பொதுவாக இந்த தானியங்கள் எல்லாம் போரடிக்க மாட்டார்கள். அந்த அது மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியை பிரிக்கிற அந்த பணி அங்க நடைபெறாது. அப்போ அங்கே வைத்து அவர் போரடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அங்க வைத்து செய்வது அது ஒரு கடினமான காரியம். அதுக்கு ஒரு பிளைன் ஏரியா இருக்கணும். அதற்குரிய ஒரு இடம் இருக்கணும். ஒரு அப்ஹில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல தான் போரடிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும். ஆனால் இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு குழியான ஒரு இடம், ஒரு மறைவான இடம். அங்க போய் அவர் போரடிக்கிறார். ஆலைக்கு சமீபமாய் போரடித்தார் என்று பார்க்கிறோம். அது வந்து ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சான விஷயம்தான். ஆனா இவங்க கையில இருந்து எப்படியாவது கொஞ்சத்தையாகிலும் காப்பாற்றணும் என்று சொல்லுகிற எண்ணம் கிதியோனுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிதியோனை அவருடைய ஸ்ட்ரென்த்தாக ஆண்டவர் சொல்லுகிறது என்பது ஒரு விஷயம். நம்ம பொதுவா அதை குறித்து எப்பவுமே கேட்டிருக்கிறோம். கிதியோனுடைய ஸ்ட்ரென்த் என்று என்னென்ன விஷயங்கள் அவருடைய ஸ்ட்ரென்த் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதுல ஓரிரு விஷயங்களை நான் நினைப்பூட்டி இன்னொரு பக்கத்தையும் நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் என்பதையும் நாம் சிந்தித்து ஜெபிக்க இருக்கிறோம். இப்போ முதலாவது அவருடைய ஸ்ட்ரென்த் என்று நம்ம பார்க்கும்போது அப்ப அவருக்கு இந்த இந்த சம்பவத்திலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் அந்த தகப்பனுடைய பலிபீடத்தை உடைக்கிறதுக்கு தகர்த்து போட ஆண்டவர் சொன்ன 2 விஷயங்களை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா அது ஒரு சேலஞ்சான விஷயம்.
கிதியோனை பொறுத்தவரையில கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர். தைரியமா சில விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு சில ஆட்களை போல இப்போ தாவீதுடைய கேரக்டர் எடுத்துக்கோங்க. தாவீதுன்னா இந்த இதே கிவன் சிச்சுவேஷன்ல அவர் எப்படி இருந்திருப்பார்? சும்மா ஒரு இமேஜினேஷன். இதே போல ஒரு எப்தானா அவர் எப்படி இருந்திருப்பார்? அப்ப அப்படிப்பட்ட நபர் அல்ல கிதியோன். ஒரு எவ்வளவு தூரம் ஒளிய முடியும் ஒரு செய்யணும். ஆனா வந்து நம்ம அவ்வளோ நின்னு எல்லாருக்கும் முன்னாடி அது செய்யறதுக்குரிய ஒரு தைரியம் அற்றவராக இருக்கிறார். ஆனா என்னன்னு சொன்னா செய்யணும். ஆனாலும் செய்யணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷ பிரதிகள் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா நேரா ஒருத்தரை போய் பார்த்து சுவிசேஷம் சொல்றதுக்கு அதுக்குரிய ஒரு போல்ட்னஸ் இருக்காது. தைரியம் இருக்காது. ஆனா எடுத்துட்டு போவாங்க. நற்செய்தி எடுத்துட்டு போவாங்க. வீடுகள் தோறும் நைட் அது யாருமே ஆள் பார்க்காத நேரத்துல வீட்டுல போட்டுட்டு வந்துருவாங்க. அந்த சுவிசேஷ பிரதிய போட்டு வந்துருவாங்க. ஏன்னா பெரிய போல்ட்னஸ் கிடையாது. ஆனா ஏதாவது செய்யணும், பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற அந்த விஷயத்த நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தா கிதியோன் இடத்துல நம்ம பார்க்கிறோம். போதுமான அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய தைரியம் இதெல்லாம் இல்ல. போதுமான அளவுக்கு சிலர மாரியெல்லாம் எனக்கு பெரிய திறமையெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு செய்வேன். அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பலம். அதை நம்ம இந்த 2 விஷயங்கள பார்க்க முடிகிறது. அதேபோல மீதியானுடைய பாளையத்துல அங்க போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தைய குடுத்து, "இல்ல போக பயப்பட்டேன்னா வேலைக்காரன கூட கூட்டிட்டு போ." அப்படின்னோனே, சரி போய் பார்ப்போம். நம்ம போய் நைட்டோட நைட்டா எல்லாருக்கும் முன்னாடி போய் பார்க்க முடியாது. அந்த மீதியானுடைய பாளையத்துல என்ன பேசுறாங்க? ஆர்மி யோசிச்சு பாருங்க. இன்னொரு நாட்டினுடைய ஆர்மி. அவங்கலாம் நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல, அங்க போய் 2 பேரா போய் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு போறாங்க. இதெல்லாம் சவாலான விஷயங்கள். அதாவது பார்க்கிறதுக்கு ஒரு அ கொ வெளிய பார்க்கிறதுக்கு, இவன்லாம் என்ன செய்ய போறான்? இல்லாட்டி ஒரு கோழை என்று நினைக்கிறது போல மற்றவர்களுக்கு தோன்றினாலும், யாராலும் செய்ய முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். எளிதில செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஒரு பராக்கிரமசாலிய போல அவர் செய்திருக்கிறார். வெளிய பெரிய போல்டா காட்டிக் கொள்ளாவிட்டாலும், ஆனா எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு துடிதுடிப்பு அவருக்குள்ள இருந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அது மாத்திரம் அல்லாமல், அந்த தேவனை குறித்து அவர் வச்சிருந்த அந்த அறிவு, அதையும் நம்ம அவருடைய ஸ்ட்ரென்த்தாக பார்க்கலாம். ஆண்டவர் கூட இருந்தால், நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்? அதாவது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார்ன்னு சொன்ன உடனே, கர்த்தர் கூட இருந்தா இப்படி இருக்காதே! ஆண்டவர் எங்கள கைவிட்டுட்டார். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா. அதான் அவர் சொல்றார். எங்களுடைய பிதாக்கள் நாட்கள்லாம் எவ்வளோ அற்புதங்கள கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் கூட இருந்தா எங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்குமே! சில காரியங்கள் நடந்திருக்குமே! ஆண்டவர் கூட இல்ல. அதனால தான் நாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம். ஆண்டவர் எங்கள இந்த மாரி ஒப்புக் குடுத்துட்டார். என்று அப்ப ஆண்டவர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? என்பதை குறித்த ஒரு அறிவு அவருக்குள்ள இருக்கு. ஆண்டவர் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! அன்னைக்கெல்லாம் இருந்த அற்புதங்கள்லாம் இன்னைக்கு எங்க? இதெல்லாம் இப்போ பார்க்க முடியலையே! என்கிற ஒரு விஷயமும் அவருக்குள்ள இருக்கு. அத பார்க்க முடியல. ஆனா ஒரு ஏக்கம் இருக்கு. அத பார்க்கணும். இருந்தா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு சொல்லுகிற விஷயங்கள் அவரிடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் பார்க்கிற நேரத்திலே, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், "உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ." இப்போ அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியும் நம்ம சேர்த்து படிக்கும்போது, "நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?" என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் அதிலேயே வந்து எம்பசைஸ் பண்ணுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, "உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு வந்து இருக்கிற பலம் போதும்பா. உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் போதும். நீ வந்து எனக்கு அது இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். உனக்கு என்ன இருக்கு? அது போதும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அனுப்புறது நான். என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. உனக்கிட்ட என்ன இருக்கோ அது போதும். சில விஷயங்கள் உன்கிட்ட இல்ல அப்படின்னு நீ நினைக்கிற. சில காரியங்கள் அவர்கள் அளவுக்கு இல்லன்னு நினைக்கிற. பரவால்ல. நான் அனுப்புறேன். நான் கூட இருக்கிறேன். அ நான் வந்து உன்னை அனுப்புகிறேன். உன்னை நான் சென்ட் பண்றேன்." அதாவது பாருங்கள், இத நம்ம எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னா, ஒரு மிஷனரி ஸ்தாபனத்த நீங்க எடுத்துக்கோங்க. மிஷனரி ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொன்னா, அ ஸ்தோத்திரம். கிளாடிஸ் ஐல்வால்டு என்று நினைக்கிறேன். அவங்க வந்து சீனாவுக்கு போணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை.
கிளாடிஸ் ஐல்வால்டுக்கு சீனாவுக்கு போனோம், போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஆனா அவங்க பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு மெய்டு மாரி வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு வசதிகளும் கிடையாது. மிஷனரி ஸ்தாபனத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வச்சு இது பண்றாங்க. படிக்க வச்சு இது பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு பாஸ் பண்ண முடியல அதுல. அப்போ அவங்க அனுப்புகறக்கு தயாரா இல்ல. அப்போ பல சூழ்நிலைகள், பல விஷயங்கள் கொஞ்சம் இவங்களா வேலை பார்த்து, ரெடி பண்ணி காசெல்லாம் சேகரித்து, ட்ரெயின் மூலமா அ இவர்கள் சீனாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்போ அந்த ட்ரெயின் மூலமா அவங்க போகும்போது, ஒரே ட்ரெயின் அல்ல, இன்னொரு இடத்துல மாறி போனோம். அப்படிலாம். அப்போ அங்க ஒரு மிஷனரி ஸ்தாபனம் இதே இடத்துல இருக்கும்னு சொன்னா, அவர்கள் என்ன செய்வாங்க, இவங்கள அனுப்பிட்டு, அவர்கள் இவங்களுடைய தேவையெல்லாம் அவங்க சந்திப்பார்கள். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இவங்கள விசாரிப்பாங்க. அ ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னா அவங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டா போதும். அப்ப இதான் அந்த சென்ட் பண்றது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இவங்களுக்கு கிளாடிஸ் ஐல்வால்டுக்கு நான் எதுக்கு சொன்னேன்னா, அவங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு அப்படி ஆள் இல்ல. அவர்கள் ஏன்னா படிப்பு இதெல்லாம் இல்லாதனால ஆனா ஆண்டவர் அவங்கள அனுப்பி, இந்த நபரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நீங்க வாய்ப்பு இருந்தால் கிளாடிஸ் ஐல்வால்டு அவங்கள குறித்து படித்து பாருங்கள். இந்த நபரை கொண்டு ஆண்டவர் பெரிய அசைவை உண்டு பண்ணினார். அப்போ அந்த அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதான் ஸ்ட்ரென்த். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு இருக்கிறது போதும். உனக்கு இருக்கிற படிப்பு போதும். உனக்கு இருக்கிற திறமை போதும். உனக்கு என்ன இருக்கோ போதும். ஆனா ஏன்னா உனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஒரு துடிதுடிப்பு இருக்கு. ஏதாவது பண்ணணும்னு சொல்ற எண்ணம் இருக்கிறது. சிலர் பாருங்கள் இவங்க மீதியானியர்கள் இப்படி கெடுத்து போடுறதுனால சிலர் என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம என்ன பண்றது? ஒரு விரக்தியில உட்கார்ந்திருப்பாங்க. ஆண்டவர குற்றம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவர இவர்கள் பண்ண தப்புக்கு ஆண்டவர் அவங்கள இப்படி செய்தால், ஆனா ஆண்டவர தான் பேசுவார்கள். இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். கடவுளுக்கு கண் இல்லையா? காது இல்லையா? ஏதேதோ மனுஷர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவர் சில விஷயங்களை அவர் நீதியா, நியாயமா அவர் எந்த விஷயத்தையும் அவர் ஒரு தீமைக்கா செய்கிறவர் அல்ல. ஆனா ஒரு தீமை போல தான் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆண்டவர் மேல தான் அத ஒரு குற்றச்சாட்டா சொல்லுவாங்க. கடவுள் இப்படி பண்ணிட்டார். கடவுள் இந்த மாரி செஞ்சுட்டார். உண்மையா கடவுள்ன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இப்படியெல்லாம் இருக்குமா? இப்படியெல்லாம் தான் மனிதர்கள் கேட்பார்கள். ஆனா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காம, அந்த ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும். ஒரு முயற்சி. ஆண்டவர பத்தி தெரியுது. ஆண்டவருக்கு எதிரான ஒரு முயற்சி அல்ல. அதாவது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, ஞானமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த நீதிமொழிகள் 21:31ல நாம பார்க்கும்போது, அதாவது இந்த கடைசி 2 வசனங்கள் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அதை ஒருவர் விதமா எழுதுகிறார். "தேர் இஸ் நோ சக்சஸ் அகைன்ஸ்ட் காட். தேர் இஸ் நோ சக்சஸ் வித்தவுட் காட்." அப்ப ஆண்டவருக்கு எதிரா ஒரு சக்சஸ் கிடையாது. ஒருத்தர் ஆண்டவர விட்டுட்டு ஏதாவது நான் பண்ணிருவேன், செஞ்சிருவேன்னு சொன்னா, ஆண்டவர் அவங்கள அவமானப்படுகிற அளவுக்கு சூழ்நிலைகளை நடத்திருவார். அப்ப அது அல்ல. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை. ஒருத்தர் எதிரா ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டு எப்படியாவது ஒரு சக்சஸ பாத்தரலான்னா அது நடக்காது. ஆனா ஒரு சக்சஸ பார்க்கணும். எனக்கு ஆண்டவர பத்தி தெரியுது. ஆண்டவர் அவர்தான் முக்கியம். அவர் இல்லாம ஒரு சக்சஸ் இல்ல. ஆனா ஆண்டவர் இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு அவருடைய வல்லமை அந்த அளவுக்கு இல்லையே. அதான் கிதியோனுடைய நிலை. இன்னைக்கு அத பார்க்க முடியலையே. எவ்வளோ காரியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம நாட்கள்ல இப்படி ஒரு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லுகிற எண்ணம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில இப்போ கிதியோனை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கும் போதே, அதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே, நமக்குள்ள கர்த்தர் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தூண்டுதலை இந்த ஜெப வேளையிலே ஏற்படுத்துவாராக. இப்போ இதே இடத்துல நான் மோசேய கூட உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். மோசேய நீங்க கவனிச்சு பாருங்க. அவருக்கு அ அப்ப அவரை ஏன் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார்? ஒரு மோசே இதே போல எடுத்து பயன்படுத்தினார்ன்னு சொன்னா, ஒரு 40 இயர்ஸ்ல 40 வயதுல அவருக்குள்ள ஒரு வேகம் இருந்தது. அவருக்கு தெரிஞ்சது நம்ம எபிரேயன், நம்ம எகிப்தியன் கிடையாது. வளர்ந்தது தான் எகிப்து தேசத்துல, படிச்சது தான் எகிப்து தேசம். ஆனா அம்மா கண்டிப்பா சின்னதுல கொஞ்ச நாள் பால் ஊட்டி வளர்க்கும்போது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நம்ம எபிரேயன் என்கிற ஒரு அறிவோடு வளர்ந்து 40 வயசுல வெளிய வரும்போது, ஒரு எபிரேயனை எகிப்தியன் அடிக்கிறத பார்த்த உடனே அவன விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எகிப்தியனை
கேட்கிறார், அடிச்சு அவர் கொண்டு போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாவது நம்ம காப்பாத்திரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா அவரால முடியல. அவர் எடுத்த அந்த ரூட் சரியில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி இனி நம்மலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆடு மேய்ச்சுட்டு, சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொஃபஷன பண்ணிட்டு, ஒரு 80 வயசு வரைக்கும் அவருடைய காலங்கள் போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனா, ஆண்டவர் வந்து இதை பார்க்கிறார். அவனுக்குள்ள ஒரு வேகம் இருக்கு. ஆனா ஒரு சூழ்நிலையினால, இல்லாவிட்டால் சரி ஒரு 40 இயர்ஸ் அவன நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். அப்படின்னு வனாந்தரத்துல போட்டு இது பண்ணாலும், அந்த சின்ன விஷயம் அவருக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம காப்பாத்தணும். இந்த ஜனங்கள நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ற விஷயம். ஒருவேளை அத மறந்திருப்பார். ஆனா உள்ள இருக்கு. அவருக்குள்ள இருக்கு. அதை ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்த்து தான், திருப்பவும் அதே மோசேயை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் அவருக்குள்ள வச்சது. இப்ப நம்முடைய லைஃப்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, பிலிப்பியர்களது நிருபத்தில வாசிக்கிறோம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை இதெல்லாம் வந்து ஒரு இருக்குன்னு சொன்னா, ஒரு பாரம் இருக்குன்னா, அது நாமாக ஏற்படுத்திக் கொண்டதல்ல. அது ஆண்டவர் வச்சது. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு காரியம். அதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அது வந்து நம்முடைய பலம். அத நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே. இல்ல. நமக்கு அத நம்மிடத்துல அதை ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கிறார். ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கிறார் நமக்குள்ள. அவருக்கு நம்முடைய விஷயம் தெரியும். இப்ப லோத்த பார்த்து ஆண்டவர் அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாருன்னா, லோத்து சொல்றாரு, "ஆண்டவரே எனக்கு முடியாது. ஐயோ! எப்படி நான் மலைக்கு வரைக்கும் ஓடி போறது? பக்கத்துல இந்த பட்டணம் இருக்கு." அவரு சொல்றாருன்னா, முடியாத ஒரு காரியத்த சொல்ல மாட்டார். முடியும். ஆனா வந்து லோத் எக்ஸ்கியூஸ் கேட்கறனால, "சரி அப்ப அங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி குடுக்குறார். ஆனா பிறகு லோத்தே ஃபீல் பண்றாரு. இல்ல இந்த இடம் சேஃப் கிடையாதுன்னு மலைக்கு போறார். அப்ப ஆண்டவர் நம்மள்ட்ட ஒரு காரியத்த சொல்றாருன்னா, ஒரு இடத்துக்கு இத செய், இல்லாட்டி இத வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னா, நாம தான் சொல்றோம் பல நேரங்கள்ல, "இல்ல முடியாது. எனக்கு எனக்கு அதுக்கு போதுமான இது இல்ல." அப்படின்னு நாம தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மள்ட்ட சொல்றாருன்னா, முடியாத ஒரு விஷயத்தை அல்ல, நம்மால் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை தான். இல்லாவிட்டால் அதுக்குரிய ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கும். அதுக்கு மேல அவர் போதுமான ஸ்ட்ரென்த் அவர் தந்துருவார். "உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?" நான் கிளாடிஸ் ஐல்வால்ட சொன்னேன். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். படிப்பு இல்ல அவங்களுக்கு. அவங்கள மிஷனரி ஸ்தாபனம் கூட அனுப்புறக்கு ஆயத்தமா இல்ல. ஆனா கர்த்தர் அனுப்பினார். கர்த்தர் அனுப்பி பெரிய காரியங்களை செய்தார். அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அதான் தேவன் நம்மை அனுப்பும்போது, தேவன் நம்மை வந்து ஒரு காரியத்தை செய்ய வைக்கும்போது, நம்முடைய குடும்பத்திலா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துக்கு அங்க வந்து அதான் ஒரு கிவன் சிச்சுவேஷன் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு அனுப்புகிறார். ஒரு அக்கம் பக்க பகுதிகளுக்கு அனுப்புகிறார். இந்த பிரேயர்ல கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். "உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இப்போ" அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரையும் ஒரு மிஷனரியா போறதுக்கு அப்படி ஆண்டவர் சொல்லல. அதுக்குரிய தெளிவான அழைப்பு இருக்கிறவர்கள் அப்படி போகலாம். மற்றபடி ஒரு சிச்சுவேஷனுக்கு நேரா கர்த்தர் நம்மை நடத்துகிறார். "போ, இந்த இடத்துக்கு போ." நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கும். ஆனா போகும்போது, "உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை நான் அனுப்புகிறேன்." அப்போ ஒரு வேலை ஸ்தலமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கர்த்தர் நம்மை அங்க சென்ட் பண்ணுகிறார். அங்க நம்மை அனுப்புகிறார். நாம போகல. நமக்கு அங்க வேலை கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வைத்து, இல்லாவிட்டால் நம்மை அந்த குறிப்பிட்ட தேசத்திலே எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலப்படுத்தி தந்து, இதெல்லாம் செய்ய வைக்கிறவர் கர்த்தர். அவர் செய்ய வைத்து என்ன செய்றார்ன்னா, "உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ" என்று சொல்லுகிறார். நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கலாம்? என்னென்ன விஷயம் இருக்கலாம்? சிலருக்கு பொறுப்பா ஜெபிக்கிற ஒரு விஷயம். அத ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த்தா குடுத்திருப்பார். அ சண்டே ஸ்கூல் ஊழியங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். சில நபர்களை சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் இதுலலாம் பிரேயர்ஸ் எல்லாம் வைப்போம். அவர்கள் என்ன செயல்படுறாங்களோ அது 2வது. ஆனா ஒரு பிரேயர்னா அவங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அந்த டைம்ல வந்து யார் வருவாங்களோ, வரமாட்டாங்களோ அத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு அவங்க அதுல வந்து இருப்பார்கள். அது ஒரு அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த். அவர்கள் பொறுப்பா அந்த விஷயத்துல ஈடுபடுறது. யாரை குறித்தும் எதிர்பார்க்காம டைமுக்கு வந்துரணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த். ஒரு ஆராதனைன்னு சொல்லும்போது சிலர நம்ம அப்படி பார்த்திருப்போம். அவர்கள் அந்த டைம்ல வந்து கரெக்ட்டா இருப்பார்கள். மற்றவர்கள குறித்து பார்க்க மாட்டார்கள். சிலர் பார்க்கும்போது கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன ஒரு விஷயமானாலும் கண்ணீர் விடுவார்கள். நம்ம நினைப்போம், இதுக்கு போய் இவ்ளோ கண்ணீர் விடணுமா? அது அவங்களுடைய ஸ்ட்ரென்த். அது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பலன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். சுவிசேஷம் அறிவிப்பது.
சிலர் பார்க்கும்போது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவரை குறித்து சொல்லுவார்கள். நம்ம ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தும் சில நேரங்கள்ல கொஞ்சம் தயங்கிட்டு இருப்போம். ஹெசிடேட் பண்ணிட்டு இருப்போம். அவர்கள் சட்டுன்னு சொல்லிருவாங்க. அவர்களை யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அத சொல்லுவார்கள். அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ மக்கதோனியா சபைகளை குறித்து நாம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு கிருபை. அவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு கிருபை. அதை பவுல் எழுதுகிறார். கொரிந்தியர்கள் எழுதும்போது எழுதுகிறார். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மிகுந்த கொடிய தரித்திரத்துல குடுத்தாங்க. அப்ப அவங்களுடைய கஷ்டத்த அவங்க பார்க்காம குடுக்கிறது அவங்களுக்கு ஒரு கிருபை. ஆண்டவர் அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தா ஒரு கிரேஸ் அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு கிரேஸ். இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ரென்த். நம்ம ஒவ்வொருடைய லைஃப்ல ஆண்டவர் இது போன்ற விஷயங்கள வைத்திருக்கிறார். அதை நாம ஆண்டவருக்காக பயன்படுத்தும்போது, அந்த பலத்தோட நம்ம போகும்போது, அந்த ஸ்ட்ரென்த்த நம்பி இல்ல, அது இருக்கிற பலத்தோட போ, அனுப்புறது நான் உன்னை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த புதிய வருஷத்துல கூட 2வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்கு நேராக நம்மை நடத்த விரும்புகிறார். எவ்வளவு அனுகூலங்களை கர்த்தர் செய்து வருகிறார். அமெரிக்க தேசத்தை குறித்து கூட நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலின் விஷயத்திலே எவ்வளவு அனுகூலங்களை செய்திருக்கிறார். ஒரு நல்ல அதிபரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சில விஷயங்கள ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய பிரேயர்ஸ் வீணா போகல. இப்போ கர்த்தர் நம்மை சில விஷயங்களுக்கு நேராக நடத்த விரும்புகிறார். நம்மை கொண்டு இன்னும் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த அமெரிக்க தேசம் அது எவ்வளவோ சீர்கெட்டு போயிரும்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த அதிபர் மூலமாக சில சட்டதிட்டங்கள், சில ஒழுங்குகள் இதெல்லாம் பண்ண முடியாது, அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி சில இடங்கள்ல ஒரு ஒரு எச்சரிப்பின் காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற ஒரு கிரியை. இப்ப இதன் மத்தியில தேவ பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த செயல்ல ஏதாவது ஒரு பங்களிப்பு நம்ம ஆற்றணும். ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டியத கண்டிப்பாக செய்யணும். பொறுப்பா ஜெபிக்கிற ஜெபங்களா, இன்னும் பொறுப்பாக வேற எந்த காரியங்கள நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது? சுவிசேஷம் அறிவிக்கிறதா? சிலரை எப்படியாவது இந்த அக்கினியிலிருந்து மீட்டுக் கொள்ளலாமா? சிலரை காப்பாற்ற முடியுமா? நம்மால என்ன முடியும்? நம்மால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நம்ம இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற அநேகர் நம்ம இந்தியன்ஸ் இங்க இருந்து போய் அங்க வேலை நிமித்தமா போயிருக்கிறோம். நீங்க கிரீன் கார்டு வாங்கியிருக்கலாம். ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். ஆனால் அங்கே லோக்கல் பீப்பிள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் நாம என்ன பெருசா ஷைன் பண்றது என்கிற எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதோட போகும்போது கர்த்தர் நம்மை அனுப்பி அவருடைய ஸ்ட்ரென்த் மூலமா, அவருடைய வல்லமை மூலமா சில காரியங்களை நம்மை கொண்டு நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த கிதியோன் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கன்ஃபர்மேஷன் ஆண்டவர்ட்ட கேட்கிறார். சிலர்னா சட்டுன்னு குதிச்சிருவாங்க. அது அது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனா கிதியோன் அப்படியெல்லாம் பண்ணல. அவர் உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர்ட்ட உறுதிப்படுத்தி ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் வாங்கி, சரியான ஒரு இதோட தான் அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய சூழ்நிலை அப்படி. அவருக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, பயமா இருக்கு. அதனால உறுதிப்படுத்தி போறார். ஒவ்வொருவருக்கு நமக்கு என்ன இருக்கோ, நம்மளால என்ன முடியுமோ, நம்ம ஒருவேளை வீக்கா தான் இருக்கிறோமா? சரீரத்துல பலவீனமா தான் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், "பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்" என்று சொல்லுகிறார். அது ஒரு பொருட்டு அல்ல. நம்முடைய பலவீனம் ஆண்டவர் அனுப்பி நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஒரு தடையா இருக்க முடியாது. நம்முடைய வேற எந்த விஷயமும், எந்த ஒரு சோர்வோ, எந்த ஒரு காரியமும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. சோர்வுன்னு நம்ம சொல்றோமா? அவர் சொல்லுகிறார், "சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பூமியின் கடையாந்தரங்களை உண்டு பண்ணின அநாதி தேவன் சோர்வடைவதும் இல்லை, அடைவதும் இல்லை." எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். அப்ப நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லிட்டு நம்ம உட்காரக்கூடாது. அதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் கிதியோனுக்குள்ள இருந்தது போல, இல்ல அங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறானா, எங்கேயாவது வேற இடத்துல வச்சு போர் அடிக்கணும். கொஞ்சத்தையாவது காப்பாற்றணும். பலிபீடத்தை இடிக்கிறதுக்கு அப்பாவுடைய பலிபீடம். பகல்ல போய் இடிச்சா மக்கள்லாம் பிரச்சனைக்கு வருவாங்க இல்ல. நைட்டு போய் அது செய்வோம். நைட் அது செய்வோம். அப்போ எப்படியாவது பண்ணணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு செய்யணும்.
அப்படின்னு சொல்லுகிற அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை யாருக்குள்ள இருக்கோ, இந்த ஜெபத்துல கூட யார் யாருக்குள்ள இருக்கோ, கண்டிப்பா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமான காரியங்களை செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதே நேரத்துல கிதியோனுக்குள்ள இருந்தது போல ஒரு அந்த நாலேஜ், ஆண்டவரை குறித்த அறிவு, இது நமக்குள்ள அதிகமா பெருகணும். அவர் கூட இருந்தா என்ன நடக்கும், அதை குறித்து தெரிந்திருக்கணும். அதுதான் இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அந்த அந்த ஸ்ட்ரென்த் ஆட் ஒரு இன்னும் நம்மளுடைய பலத்தை, அது ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம கூட தேவன் இருந்தா என்ன நடக்கும், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை தெரிந்து கொள்ளுகிறதுல நம்முடைய ஸ்ட்ரென்த் இன்னும் பலப்படும். நம்முடைய மைட் இன்னும் பலப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருக்கு தெரியும் என் கூட இருக்கிறவர் யார். அதே போல கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் எல்லாருமே ஹோப்லெஸ். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. 14 நாளா ஒரு லைட் இல்ல, வெளிச்சம் இல்ல. இருட்டுல இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கடல்ல போட்டாச்சு. ஆனா அவர் சொல்லுகிறார், நான் சேவிக்கிற தேவனானவர் இன்னைக்கு ராத்திரியில என் கூட பேசினார். அது சொன்னபடியே நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப தேவனை குறித்த அறிவு ஒரு இருள் நிறைந்த ஒரு அந்தகாரம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை நமக்கு தருது. அவர் யாருன்னு சொல்லி தெரிகிறது. அது நமக்கு எந்த கிவன் சிச்சுவேஷனா இருந்தாலும் அதுல நம்ம ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு நபர்களா, ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் உள்ளவர்களா நம்மை நிறுத்துகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இன்னும் நாம் பார்க்கும்போது அந்த ஸ்தோத்திரம், அந்த அதன் மத்தியில ஒரு தனி நபராக அவர் எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த பவுல் அந்த கப்பலின் நடுவிலே ஒரு தனி நபராய் எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபு சோதனை மத்தியில எல்லாம் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ, அந்த ஊர்ஸ் தேசத்துல ஒரு பெரிய மனுஷன், ஆனா ஒருத்தர் கூட பக்கத்துல என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு இது பண்ணல. 3 சிநேகிதர்கள் வந்தார்கள், ஆனா குத்தி காட்டி பேசிட்டே இருந்தார்கள். ரொம்ப துக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதன் மத்தியில் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவரை குறித்த அறிவை பாருங்க. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை குறித்து எவ்வளவு தூரம் அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளவு தூரம் ஒரு அறிவை வச்சிருக்கிறோமோ, அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த். நமக்கு ஒரு பெரிய பலம், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல, ஆமீன் ஸ்தோத்திரம், சீக்கிரத்துல ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவார். அப்ப அதிலே நம்மை பயன்படுத்துவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதை பார்க்கிறார், அதெல்லாம் கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவோ தேவையுள்ள மக்கள் மத்தியில நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தேவையுள்ள ஜனங்கள் மத்தியில வைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இன்றைக்கு சில பீப்புள், அதாவது அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி, இவரெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை சபை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்களை அங்கீகரிக்க முடியாது. இதெல்லாம் சரிதான், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். அதுல சிலருக்குள்ள உணர்வு இருக்கு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. சிலர் தான் அவர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க. ஆனா சில மக்கள், ஐயோ எங்களால விடுதலை பெற முடியவில்லையே, இப்படி நாங்க இருக்கிறோமே என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து பயன்படுத்தணும். நம்மை கொண்டு சில கிரியைகளை செய்யணும். பாவத்துல சிலர் ஒருவேளை அவர்கள் துணிகரமா அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா சிலருக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. யார் நம்மை விடுவிப்பார் என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அந்த தேவனை குறித்து ஒரு அறிவோடு செயல்படும் போது, போகும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்துல கொண்டு வர முடியும். நம்முடைய குடும்பங்களை கொண்டு வர முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வர முடியும். நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். இல்ல எல்லாமே இப்படிதான் போயிட்டு இருக்கு, நம்மளும் இப்படியே போயிருவோம் என்கிற எண்ணத்துல அல்ல. இல்ல, எல்லாம் இப்படி போனாலும் இதன் மத்தியில நம்ம ஒரு கூட்டமா நின்று, ஒரு சிறு கூட்டமா நின்று ஆண்டவருக்காக செயல்படணும்னு சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் தருவாராக. நோவாவுடைய குடும்பத்தை ஒன்று நினைப்பூட்டி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன்.
நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோவாவுடைய அந்த ஃபேமிலி, அந்த லீனியேஜை யோசிச்சு பாருங்க. அவருடைய அப்பா லாமேக்கு, அதுக்கு முன்னோர்கள் மெத்தூசலா, ஏனோக்கு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்ல சிலர் கண்டிப்பா, ஏன்னா திரளான ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா யார் இந்த ஃபேமிலியில வந்தவங்க தான். இந்த ஃபேமிலியில வந்த ஏனோக்குடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. மெத்தூசலாவுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளா இருக்கலாம். அந்த லீனியேஜ்ல வந்தவங்க தான். மாறி மாறி திருமணம் பண்ணி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அவருடைய பெரியப்பா பிள்ளைங்க, இல்ல மாமா பிள்ளைங்க, இப்படி எல்லாம். எல்லாம் என்ன செய்றான்னா, மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா நோவா அதன் மத்தியில ஒரு நீதிமானாக வாழுகிறதை பார்க்கிறோம். இல்ல நான் இப்படி இருக்க மாட்டேன். நான் இப்படிதான் வாழப் போகிறேன் என்று அவர் வாழுகிறதை பார்க்கிறோம். இல்ல எல்லாருமே இப்படிதான் வாழ்றாங்க. நம்ம மட்டும் இனி என்ன பெருசா பரிசுத்தம் பேசிட்டு அப்படி அவர் நினைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகள், அவர்களும் ஒரு ஆச்சரியம் தான். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்விகளுக்கு பயந்தே நிறைய பேர் நல்ல வேல்யூஸ நம்ம இழந்துடுறோம். நல்லா தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு ஆவிக்குரியதோட, ஒரு வைராக்கியத்தோட போறோம். பிள்ளைகள் ஏன் அவங்க மட்டும் அத செய்றாங்க, இவங்க மட்டும் இத செய்றாங்கன்ன உடனே, அப்ப நமக்கும் ஒரு எண்ணம் வந்துருது. ஏன் அத செஞ்சா என்ன? இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. ஆனா நோவாவுக்கு அப்படி வரல. அவருடைய பிள்ளைகள அவர் அப்படி நடத்தவில்லை. அந்த 3 பிள்ளைகளும் நோவா என்ன சொல்றாரோ, என்ன தரிசனத்தோடு இருக்கிறாரோ, கீழ்ப்படிதலோடு நம்ம அந்த பேழைக்குள்ள போனோம். யார் சொல்றதையும் கேட்காதீங்க. இதுக்கு ரெடியா இருங்கன்னு சொன்னா, அதுக்கு அப்படியே கீழ்ப்பட்டு இருக்கிறார்கள். மருமக்கள் லோத்துடைய ஃபேமிலியும், நோவாவுடைய ஃபேமிலியும் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த மருமக்கள் பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆனா லோத்துடைய மருமக்கள் அப்படி அல்ல. அப்போ ஒரு எல்லாரும் இது பண்ண முடியலன்னா குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் அதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு உறுதியா இருக்கிறார். எல்லாம் போற போக்குல நம்மளும் போயிருவோம் என்கிற ஒரு நிலையில அல்ல. நமக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற ஸ்ட்ரென்த், நமக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற பலன், அதை எந்த சூழ்நிலைக்காகவும் இழந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு வைராக்கியம் நோவாவுக்குள்ள இருந்திருக்கிறதை, அது வெளிய பெருசா தெரியலன்னாலும், அது அவருக்குள்ள இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவரோடு சஞ்சரித்து, சஞ்சரித்து இன்னும் இன்னும் அந்த ஸ்ட்ரென்த் அவர் ஆட் பண்ணி, இன்னும் பலப்பட்டு என்ன ஆனாலும் பரவால்ல. ஆண்டவருக்கா வாழணும்னு சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்தபடினாலே, அந்த ஹோல் பூமி அழிக்கப்பட்ட போது ஒரு குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதை பார்க்கும். பைபிள் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ, எப்படி நடந்ததோ, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எல்லாரும் அவங்கவங்க விருப்பப்படி இது பண்ணுவாங்க. ஆனா திடீர்னு ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய வருகை இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய அழிவு இவைகள்லாம் சம்பவிக்கும். கொரோனா காலகட்டங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கண்ணியை போல அந்த நாட்கள் வந்தது. ஆகையினாலே இந்த வார்த்தைகளை சிந்திக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்கிறார். நமக்குள்ள சில விஷயங்கள் ஆண்டவருக்கா வைராக்கியமா நிக்கணும்னு சில விஷயங்கள் எந்த சூழ்நிலைக்காக யார பார்த்து இழந்து போகாதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்காக என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல, வைத்திருக்கிற தேசத்துல ஆண்டவருக்கா வைராக்கியமுள்ள ஒரு சாட்சியாய் வாழ்ந்து, நமக்குள்ள இருக்கிற எந்த வேல்யூஸ், சிறப்பான வேல்யூஸ் அதை இழந்து போயிடக்கூடாது. நமக்கு இருக்கிற அந்த வெளியேறப்பட்ட விஷயங்களை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா, நம்முடைய மதிப்பு குறைஞ்சிரும். திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்மள்ட்ட இருக்கிற வேல்யூஸ் ஒவ்வொன்னா குறைஞ்சு அப்புறம் நம்முடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, இப்ப திருடன் வரும்போது ஒண்ணு நினையாத நாளிகையில வருவார். இன்னொரு விஷயம் விலையேறப்பெற்றது எடுத்துட்டு போறதுக்கா வருவார். நம்மள்ட்ட இருக்கிற விலையேறப்பெற்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா காணாம போயிருச்சுன்னு சொன்னா, அவர் வரும்போது அப்புறம் நம்ம ஒரு விலையேறப்பெற்றவர்களா இருக்க மாட்டோம். ஒரு அற்பமான நிலைக்கு மாறிருவோம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்த காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற நல்ல பரிசுத்தத்த காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் காத்துக்கொண்டு அப்படி வருகைக்காக ஆயத்தப்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அதற்காக ஆயத்தப்படுத்தி நடத்துவாராக. ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு கூடுதலாக உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இந்த ஸ்ட்ரென்த்த பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் என்ன பெரிய ஸ்ட்ரென்த், இதெல்லாம் என்ன பெரிய திறமைன்னு நீ நினைக்காத.
உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமீன், ஸ்தோத்திரம். திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனை எடுத்து, ஆமீன், பெரிய ஒரு தலைவனாக, உலகம் இதுவரை காணாத ஒரு மாபெரும் தலைவனாக மாற்ற என்னாலே முடியுமானால் உன்னை கொண்டும் செய்ய முடியும் என்பது ஆண்டவர் நம்மை பார்த்து இடைப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆமெனப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவரவருக்குள்ளாக தந்திருக்கிற அந்த பலனை அவள் அறிந்து கொள்ள, அந்த ஸ்ட்ரென்த் அறிந்து கொள்ள, அந்த ஸ்ட்ரென்த்தோடு செயல்பட வேண்டிய விஷயங்களை செய்ய கிருபைகளை தாரும். கிதியோன் இடத்துல நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அநேகரோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஆண்டவர் நீர் சொன்னீர் பராக்கிரமசாலி என்று. ஆனா நிறைய பேர் இவரை காட்டிலும் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். சிம்சோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக அவர் இருந்தார். தாவீது ஒரு பெரிய வீரனாக இருந்தார். இப்படி எல்லாம் நிறைய பேருடைய லைஃபை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கிதியோன் இல்லாவிட்டாலும் அவரை பார்த்து நீர் பராக்கிரமசாலி என்று சொன்னீர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொன்னீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரும் அதற்கேற்ற விதத்துல ஒருவேளை சிலர் செய்தது போல நல்ல வெளிப்படையா ஒரு சிங்கத்தை அடிச்சதோ அப்படியெல்லாம் பண்ணலன்னாலும் மறைவா என்ன செய்ய முடியுமோ அவர் செய்ததை ஒரு வைராக்கியத்தோடு காணப்பட்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தாரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வைத்திருக்கிற விசேஷித்த அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த வேல்யூஸை இழந்து போயிடக்கூடாது. சோர்வி நிமித்தமாகவோ இல்லாவிட்டில் எந்த சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தோ அவைகளெல்லாம் இழந்து போகக்கூடாதப்பா. அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு முன்னேறி செல்ல நல்ல கிருபைகளை தாரும். சத்துடைய வஞ்சகங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிற தேசத்துல வேண்டிய நல்ல கிருபைகளை தாரும், நல்ல பலனை தாரும். ஆண்டவரே, உடைய விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்தும். எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு காரியங்களை நீர் எங்களுக்கு தந்தாலும் ஆண்டவர், எங்களுக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற அபிஷேகம், ஆண்டவர் விலையேறப்பெற்ற பரிசுத்தம், விசுவாசம், இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் விலையேறப்பெற்ற காரியங்கள் அவைகளை நாங்கள் இழந்து போகக்கூடாது. அதையெல்லாம் பத்திரப்படுத்தி ஆண்டவர் அந்த பலத்தோடு நாங்கள் முன் செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும். எங்களுக்குள்ளாய் தந்திருக்கிற ரட்சிப்பின் சுவிசேஷம் அது எங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று மோசையோடு சொன்னீரே, அப்படியே நடத்தும். உடைய நல்ல கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே, தாங்கி நடத்தும் மீதமுள்ள ஜெப நேரங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள ஜெப வேளைகளையும் பிரயோஜனமுள்ளதாக மாற்றி தருவாராக. ஆமேன்.